ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா சொரக்காய் தட்டைப்பயிறுனா காராமணி பயிர், சொரக்காய் காராமணி பயிர் சாதம் செய்யலான்னு பார்க்குறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா சொரக்காய் 1, இது ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டேன், ஒரு ஆஃப் சொரக்காய் தான். பானையில் செய்யலாம், அதாவது சட்டியிலலாம் செய்யலாம். நான் வந்து சட்டியில் செய்ய போகிறதில்ல, இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு சொரக்காய் எடுத்துருக்குறேன். அடுத்தது சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதை முதல்ல நான் வேக வச்சுக்கிறேன். இதை வேக வைக்கலாம், அப்படி இல்லைனா குக்கரில் போடும்போது கூட அரிசியோடு கூட போட்டுடலாம். வெந்து சொரக்காவை தோல் சீவிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிடலாம். வெங்காயத்தை இடித்து வச்சுக்கணும் அம்மியில். சாம்பார் வெங்காயத்தை இடித்து வச்சுக்கிடணும். இதை வந்து கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேங்க. சொரக்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சொரக்காய் கொஞ்சம் முழுசாக தெரியும். ரொம்ப சின்ன கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் தட்டைப்பயிறு சாதம் செய்ய போகிறோம் பார்த்தியா, அதுக்கு வந்து சாம்பார் வெங்காயத்தையும் பூண்டையும் தோல் உரிச்சிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். அதை இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். இது வந்து சட்டியில் செய்வாங்க, நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். அதுக்குள்ளே தேவையானதில் என்னென்னன்றதை சும்மா ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அம்மியில் தான் அரைக்கணும், அம்மி இல்லை, அதனால் நான் இதில் நசுக்கி எடுத்துக்கிறேன். இது ஒரு தனி தட்டில் எடுத்துக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நசுக்கி ஒன்றும் பாதியமாக இப்படி நசுக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ இது ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கலாம். சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நல்லா நசுக்கி எடுத்துப்போம். வாஷ் பண்ணிட்டு எடுத்துனோட கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்று பார்த்தீங்கன்னா நசுக்கி கொஞ்சம் மிளகும் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் மிளகு,
எல்லாத்தையும் நசுக்கிக்கலாம். அம்மி இருந்தால் அம்மியில் அரைக்கலாம், அம்மி இல்லை, அதனால் கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கிறேன். இந்த உரலில் இதோட கொஞ்சோண்டு மறுபடியும் பூண்டு, இதோட பூண்டு எல்லாம் நசுக்கிக்கலாம். சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நசுக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். இது வந்து மண் சட்டியில் செய்வாங்க. எனக்கு மண் சட்டியில் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதனால் நான் இந்த மெத்தடில் நசுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன். இது வந்து நல்லெண்ணெயில் செய்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து சீரகம், நசுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கருவேப்பிலை, கண்டிப்பாக இதுக்கு பெருங்காயத்தூள் போட்டே ஆகணும். பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பு, கருவேப்பிலை, இது பெருங்காயத்தூள். ஏன்னா தட்டைப்பயிறுன்றதுக்கு அந்த காராமணி பயிர் வந்து வாயு தொல்லை அதிகமாகிடும். அதனால தான் பூண்டும் பெருங்காயத்தூளும் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதே நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டோம். சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2-3 மிளகு, அதையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி இதில் புழிஞ்சிட்டு இதில் இடிச்சிக்கலாம். சாறு மட்டும் இதில் புழிஞ்சிட்டு இந்த உரலில் இடித்து போட்டுக்கலாம். ஆனால் வாசனையாக இருக்கு. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி. சாம்பார் பொடி தான் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நெய் வச்சுருக்கேன்.
சரி, அது போட்டுருவோம். நெய் போட்டாச்சா? அடுத்தது தட்டைப்பயிர். தட்டைப்பயிர்னா என்னது? காராமணி பயிர். கட் பண்ணி வச்சுருந்தா சுரக்காய், ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்க வேண்டியதுதான். சாதா அரிசி தான் எடுத்துருக்கேன், வீட்டு அரிசி தான். இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி போட்டுக்கிறேன். சொரக்காய் தட்டைப்பயிறு சாப்பாடு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துடும். தண்ணி ஊற்றணும். இப்போ இருக்கு நான் 1.5 அழகு அரிசி போட்டிருக்கேன். ஒரு 5 அழகு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் பயிரும் வேகணும், அரிசி வேகணும், சுரக்காய் வேகணும். அதனால் அவ்வளோ வேகணும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். நிறையாவே தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். டேஸ்ட்டு பார்க்கணும். எல்லாமே வேகணும். இதே சட்டியில் பண்ணுறதா இருந்தால் காராமணி பயிரை வேக வச்சுட்டு போடணும். நான் வந்து குக்கரில் பண்ணுறதுனால வேக வைக்கலை, இதிலே வெந்துடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து குக்கர் போட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதுதான். 4-5 சவுண்ட் வந்தால் போதும். தண்ணிலாம் போதும். ஒரு 4 சத்தம் வந்ததுன்னா சுவையான தட்டைப்பயிறு சுரக்காய் போட்டு செய்த ரைஸ் தயாராகிடுச்சு. மூடி வச்சிடலாம், வேகட்டும். வெயிட் போடலான்னு நினைக்கிறேன். ஒரு 5 சவுண்ட் வரட்டும். வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தட்டைப்பயிறு சுரக்காய் சாப்பாடு வெந்திருக்கா பார்ப்போம். நல்லா வெந்திருக்குப்பா. தட்டைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குப்பா. கிட்ட நெய் ஊற்றிக்கிடலாம். இல்லை லைட்டாக அப்படியே நெய் ஊற்றிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெய்யே வரல, என்ன ஊற்றுறது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலான்னு பார்க்குறேன் மேலே. ஏன்னா கொத்தமல்லி நிறையா இருக்குது. உப்பு மட்டும் எப்படின்னு பார்க்கணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கழிட்டு நல்லா வெந்திருக்கு. போதும் இந்த சாப்பாடு. எப்படி இருக்குன்ட்டு ஒரு தட்டில் இது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, இதை வந்து பானையில் வந்து மண் சட்டியில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்க்கணும். இதுக்கு தயிர் பச்சடி பண்ணால் நல்லாயிருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கே. செம்ம டேஸ்ட்டு, சூப்பர். நீங்களும் என்ன செய்ய சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால தெரில, உப்பு மட்டும் கம்மியாக மாதிரி தருது. வந்து
என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு தண்ணியில் உப்பு கலந்து இந்த உப்பு தண்ணி லைட்டாக இப்படி தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், கிளறிடலாம். ஏன்னா உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா சொரக்காய் தட்டப்பயிர் சாதம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சொரக்காய் தட்டைப்பயிர் சாதம். இதுக்கு வந்து தயிர் பச்சடி தான் வைக்க போகிறேன். தயிர் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு செம்ம டேஸ்ட்டு.